ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே ಗಿರಿವರವಿಂದ್ಯ ಶಿರೋಧಿನಿ ವಾಚಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಜಿನಿ ಜಿಷ್ಣುನುತಿ ಭಗವತಿ ಕೇಚಿನಿ ಕಂಡ ಕುಟುಂಬಿನಿ ಭೂರಿ ಕುಟುಂಬಿನಿ ಭೂರಿ ಹೃದಯ ಜಯ ಜಯ ಗೆ ಮಹಿಷಾಸುರಮರ್ದಿನಿ ರಮ್ಯಗವರ್ಧಿನಿ ಶೈಲಸುತೆ ரம்யகவர்தினி சைலசுதி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 13ஆம் நாள் 27/5/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இன்று அம்பிகையினுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பு. அவ்வாறு இந்த அம்பிகையினுடைய வழிபாட்டிலே இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் பல்வேறு ஆலயங்களிலே இந்த வைகாசி மாதத்து வைசாக்க நட்சத்திரம் என்கின்ற வைகாசி விசாகம், இந்த வைகாசி விசாக திருநாளை முன்னிட்டு உற்சவங்கள் ஆரம்பமாகின்றன. அடுத்து வருகின்ற புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களிலும் இன்னும் சில இடங்களில் இந்த உற்சவங்கள் ஆரம்பமாகும். அது சில ஆலயங்களிலே 10 நாட்கள் உற்சவங்கள், ஒரு சில ஆலயங்களிலே 12 நாட்கள் உற்சவங்கள், இன்னும் சில ஆலயங்களிலே 15 நாட்கள் உற்சவங்கள் என்பதனாலே இந்த 2-3 நாட்கள் முன்பின்னாகவும் அந்த உற்சவங்கள் ஆரம்பமாகும். இன்றைய தினம் மத்திய மாகாணம் கண்டி பத்துகாமம் என்கின்ற பதியிலே பன்னெடுங்காலமாக கோவில் கொண்டு எழுந்தருளி அடியவர்களுடைய அல்லல் களைந்து அருள்பாலிக்கின்ற அன்னை ஸ்ரீ முத்துமாரி அம்பிகையினுடைய இந்த துவஜாரோகணம் என்கின்ற கொடியேற்று மகோத்சவம் இன்றைய தினம் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 நாட்களுக்கு இந்த உற்சவம் நடைபெற்று வைகாசி மாதத்து விசாக நட்சத்திரத்திலே அம்பாளுடைய பஞ்சரத பவனி 5 மூர்த்திகள் 5 தேர்களிலே செல்லுகின்ற ஒரு சிறப்போடு கூடியது. விநாயகப் பெருமான், சிவன் பார்வதி, வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய பெருமான், அன்னை ஸ்ரீ முத்துமாரி அம்பிகை, அதேபோல சண்டேஸ்வரி போன்ற 5 மூர்த்திகளும் சர்வ அலங்காரங்களோடு கூடியதாக மின்விளக்குகளாலே அலங்கரிக்கப்பட்ட 5 தேர்களிலே 5 ரதங்களிலே செல்லுகின்ற பஞ்சரத பவனி வைகாசி விசாகத்தன்று நடைபெற்று மறுநாள் வைகாசி பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அவ்வாறு இந்த அம்பிகையினுடைய உற்சவ காலங்களிலே தினமும் காலை மாலை சிறப்பான சங்காபிஷேகம், ஒவ்வொரு நாட்களுமே இந்த சங்காபிஷேகம் உற்சவத்திலே நடைபெறுவது இந்த வத்துகாம் முத்துமாரி அம்பாளுடைய ஒரு தனி சிறப்பு. தினமும் சங்காபிஷேகம் உற்சவ காலங்களிலே.
அவ்வாறு சிறப்போடு நடைபெற்று காலை மாலை இந்த உற்சவங்கள் எல்லாம் நடைபெற்று விசேஷ உற்சவங்களாக மாவிளக்கு வழிபாடு, திருவிளக்கு வழிபாடு, வேட்டை திருவிழா, அதேபோல் தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா, பூங்காவனம், பைரவர் மடை போன்ற சிறப்போடு கூடியதாக அமைந்திருக்கின்ற இந்த உற்சவத்திலே கலந்து கொள்ளக்கூடியவர்களும் கலந்து இறையருளை பெறுவதோடு இந்த வைகாசி மாதத்திலே இந்த விசாக நட்சத்திரம் ஒரு தனித்துவமான சிறப்பு பல்வேறு முருகனாலயங்களிலும் அம்பாள் ஆலயங்களிலும் நடைபெறுகின்ற இந்த உற்சவங்களிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்களுடைய உறவாடல்களிலே மூத்தவர்கள், இளையவர்கள் அல்லது பெரியவர்கள், வயதிலே சிறியவர்கள், இப்படியான இந்த இரண்டு சாராருக்கு மத்தியிலே ஒரு கயிறெழுத்தல் போட்டி போன்று அபிப்பிராயங்களிலே, சிந்தனைகளிலே, நடத்தைகளிலே வேற்றுமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். பொதுவாக இளையவர்கள் முதியவர்களிலே குறை கண்டுபிடிப்பதும் அவர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அமைவாக இல்லை என்று சொல்லி வாதாடுகின்றார்கள். ஒருவேளை அது சரியாக இருக்கலாம். அவர்கள் தங்களுடைய வாழ்வில் அனுபவங்களை பெற்றவர்கள், பல சந்தர்ப்பங்களை அவர்கள் அனுபவித்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வளம்படுத்துவதற்கு. அதனால் அவருடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று இளைய சந்ததியினர்கள், பிள்ளைகள், சிறுவர் சிறுமியர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். பார்த்து ஒழுகுகின்ற ஒரு தன்மையிலே அவர்களுடைய பேச்சை, அவர்களுடைய நடத்தையை, அவர்களுடைய ஒழுக்க வாழ்வை பார்க்கின்றார்கள். அவர்களுடைய உள்ளங்களிலே இவை பதிகின்றன. சரி பிழை என்று அவர்கள் தீர்மானிக்கின்றார்கள். என்னுடைய தந்தை, என்னுடைய தாய் செய்வது சரி பிழை, அல்லது இந்த வழிகாட்டிகளாக சமுதாயத்திலே மூத்தவர்களாக இருக்கின்றவர்கள் செய்கின்றது ஒவ்வாதது என்றெல்லாம் அவர்கள் பார்க்கின்றார்கள். நல்லதை நல்லதாக பார்க்கின்றார்கள். இயேசு ஒரு முறை கூறுகின்றார், இந்த சின்னம் சிறிய சகோதரர்களுக்கு இடையூறாக இருப்பவர்கள், இடரலாக இருப்பவர்கள், இவருடைய கழுத்திலே எந்திர கல்லை கட்டி ஆழ்ந்த சமுத்திரத்திலே அவர்களை ஆழ்த்த வேண்டும் என்று, அதாவது அவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். ஒரு கை எனக்கு இடரலாக இருந்தால் அந்த கையை வெட்டிவிடு. ஒரு கை இல்லாது இந்த விண்ணரசிலே நுழைவது சால பொருத்தமானது, நன்மையானதாக இருக்கும் என்று. அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே இடரலாக இருக்கின்றதோ, முட்டுக்கட்டையாக இருக்கின்றதோ, எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் தடையாக இருக்கின்றனவோ, அவற்றை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், அவற்றை நாங்கள் விலக்கி வாழ வேண்டும். அதனாலே மனிதர்களை ஒதுக்க வேண்டும் என்றல்ல, அவர்கள் செய்கின்ற தவறான விடயங்களிலே இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும். அல்லது அப்படி செய்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்விலே தங்களை ஆய்ந்து பார்த்து, நான் செய்வது தவறு மட்டுமல்ல, நான் இந்த தவற்றை செய்வதனாலே பலருக்கு நான் இடையூறாக இருக்கின்றேன், இடைஞ்சலாக இருக்கின்றேன், அவர்களுடைய நல்வாழ்வுக்கு தடையாக இருக்கின்றேன் என்று உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவினுடைய போதனை எங்களுடைய வாழ்க்கையிலே நிஜமாகின்றது. ஆண்டவருடைய போதனையினாலே நாங்கள் தூய்மையாக்கப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே எதை எதை நாங்கள் எங்களுக்கு தீமையானது என்று கண்டுகொள்கின்றோமோ அவற்றை கைவிட வேண்டும். எங்களுக்கு தீமையானது, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அடுத்தவர்களுக்கு தீமை செய்கின்றோம் என்று அறிந்தும் தெளிந்தும் நாங்கள் அவற்றை கைவிடாமல் இருக்கின்றோம். கைவிடுவதற்கு பயப்படுகின்றோம். கைவிடுவதற்கு நாங்கள் கைவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்கள்
மேற்கொண்டு விடுவார்கள் என்று நாங்கள் அஞ்சுகின்றோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய வாழ்வை அடிக்கடி தூய்மைப்படுத்த வேண்டும். தூய்மையான வாழ்க்கையை எங்களுடைய அன்றாட வாழ்வாக மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய அருளும் ஆண்டவருடைய ஆசீரும் உங்கள் அனைவரோடும் தங்கும். இத்தகைய வரத்திற்காக இறைவனிடம் நான் உங்களுக்காக வேண்டி நிற்கின்றேன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுள்ளங்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய செயற்பாடுகள் எதுவாக இருந்த போதிலும் அது இறைவனால் அல்லாஹு தாலாவால் நமக்கு வழங்கப்பட்ட பேருபகாரம் நேமத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. எந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்தாலும், அது பார்க்கின்ற பார்வையாக இருந்தாலும், பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும், பிடிக்கின்ற செயற்பாடுகளாக இருந்தாலும், சிந்திக்கக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும், சாப்பிடுகின்ற உணவாக இருந்தாலும், எதுவாக இருந்த போதிலும் அல்லாஹு தஆலா தான் எமக்கு அதனை அவனுடைய புறத்தில் இருந்து அருளாக வழங்குகின்றான். எவ்வளவுதான் பணம் இருந்த போதிலும், எவ்வளவுதான் செல்வம் இருந்த போதிலும், தான் நினைப்பதை சாப்பிட முடியாது எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவருடைய சாப்பாட்டுக்குரிய திட்டத்தை, அவருடைய அந்த பட்டியலை வழங்குவது அவரை பராமரிக்கின்ற, அவருக்கு வைத்தியம் செய்கின்ற வைத்தியர்தான். அவரிடம் செல்வம் இருக்கின்றது, ஆனால் அவர் நினைத்த எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது. ஏன்? அவருடைய நோய் அதற்கு தடையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தான் குணத்தை உண்டாக்குபவன். அவன் குணத்தை உண்டாக்கிவிட்டால் அதைவிட பேருபகாரம் எதுவும் கிடையாது. எனவே பணம் இருக்கிறது என்பது ஒரு பெரியொரு முன்னேற்றம் அல்ல. உடலிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அதே போன்று பார்வை, கண் இருக்கின்றது. எத்தனையோ சகோதரர்களுக்கு கண் பார்வை இல்லை. நாங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கண் இருப்பதால் பார்க்கவில்லை. பார்க்கக்கூடிய கட்புலனாகும் சக்தியை அல்லாஹு தஆலா வழங்கி இருப்பதன் காரணமாக எங்களுக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் புலனாகின்றன. பேசக்கூடிய மொழி, கேட்கக்கூடிய ஆற்றல், இவை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வழங்கப்பட்டு, முக்கியமாக இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், ஒருவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையானது அவனுடைய உறக்கம். தூக்கம் ஒரு முக்கியமான ஒரு அருளாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அதனை அவனுடைய புறத்தில் இருந்து வழங்குகின்றான். தூக்கம் என்பது ஒரு மெஷினிலே அல்லது ஒரு கணனியிலே திட்டமிடப்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட்வேராக எந்த உடம்பிலும் இல்லை. உடல் அசதியாகும் போது, உடல் டயர்டாகும்போது தானாக உருவாகின்றது தூக்கம். ஏன் இந்த தூக்கம் உருவாகின்றது? உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக. இந்த தூக்கம் இல்லாது போனால், தூக்கம் தொலைந்து போனால், பல நாட்களாக தூக்கம் ஒரு மனிதனுக்கு கிடைக்காவிட்டால் அவனுடைய செயற்பாடுகள் எல்லாம் ஸ்தம்பிதம் அடைந்து விடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். உடல் சரியாக இயங்காது, சிந்தனை சரியாக வேலை செய்யாது, வேலைகள் திட்டமாக நடக்காது. ஏன்? சாதாரணமாக கருதக்கூடிய உறக்கம் இவனுக்கு கை கொடுக்கவில்லை. இது யாருடைய புறத்தில் இருந்து வந்தது? இது படைத்த இறைவன், ஆட்சி செய்யக்கூடிய இறைவன், எல்லா செல்வங்களையும் வழங்கக்கூடிய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவின் புறத்தில் இருந்து வந்தது. எனவேதான் தூக்கம் உடலுக்கு ஆரோக்கியம். அதனை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே எங்களுக்கு படித்து தந்தார்கள். என்ன? தூங்கி எழுந்தவுடன் நன்றி செலுத்தினார்கள். நாங்கள் இன்று எத்தனை பேர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? என்ன நன்றி செலுத்தினார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அஹ்யானா பஅதமா அமாதனா, எங்களை சிறு தூக்கத்திலிருந்து, சிறு உயிர் பிரிதலில் இருந்து அல்லாஹு தஆலா எங்களுக்கு மீண்டும் உயிரை தந்தான். அவனுக்கே எல்லா புகழும். அவனே ஆரோக்கியத்தை உண்டாக்கினான். அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி, உயிரை மீட்டு தந்தவன். வஆஃபனி ஃபி ஜஸதி வஅதின லி பிதிக்ரிஹி, எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தவன்.
அதினலி பிதிக்கிரி, அவனை நினைத்து நன்றி செலுத்துவதற்கு கூட அருள் புரிந்தவன், அவனுக்கு எல்லா புகழும் என்ற துவாவை கற்றுத்தந்தார். எனவே இந்த விடயங்களை வாழ்வில் நாங்கள் கொண்டு வந்து செயற்படுத்தி அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்க அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.